ஹாய் வாங்க இன்றைக்கி கேபேஜ் எக் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக செஞ்சது. உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 4 முட்டையை எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா எல்லாம் சில்லி பவுடர், கரம் மசாலா, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறமா நம்ம கேபேஜ் வெட்டி வச்சுருக்கோம், அதை எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் குக் ஆகினதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த முட்டையில் எல்லா மசாலாவும் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.